ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே சேனல். இன்னைக்கு நாம முட்டைகோசையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு கிரேவி பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இதுக்கு நாம முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து பட்டை 4 துண்டு, ஒரு 4 கிராம்பு, ஏலக்காய் 3, சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன் இதையெல்லாம் சேர்த்துக்கலாம். பிறகு தேங்காய் 1/2 கப்பு, நறுக்குன தக்காளி 2, இது எல்லாமே சேர்த்து நாம கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜார்ல அரைச்சி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் ஆயில் சேருங்க. ஆயில் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேருங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு பொடியாக அரிஞ்ச ஒரு 2 வெங்காயம் அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. பச்சை மிளகாய் 2 நறுக்கி சேருங்க. நல்லா வதங்கட்டும். பிறகு நாம இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் சேருங்க. பிறகு நாம நறுக்குன முட்டைகோஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 300 கிராம் அளவு. உருளைக்கிழங்கு 2 எடுத்து தோல் சீவிட்டு பொடியா துருவிட்டு சேருங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நாம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. அப்படியே தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. பிறகு தட்டை திறந்துடுங்க. அதில் மசாலாலாம் நம்ம சேர்க்கலாம். வீட்டு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நாம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிறகு நம்ம மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை இதோடய சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடுங்க. அது நல்லா வேகட்டும். தட்டை திறந்துட்டு அதில் 1 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கலருங்க. பிறகு தட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க. பிறகு 5 நிமிஷம் ஆனதும் தட்டை எடுத்து திறந்துருங்க. இப்போ நாம கொத்தமல்லி தூவிடலாம். இது சப்பாத்தி கூடவும் சாதத்துக்கு கூடவும் தோசை கூடவும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு மிகவும் சுவையா இருக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.